உருவாய் அருவாய் உளதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருளாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் அன்பர்களே. தைத்திருநாள் அப்படிங்கும்போது காலச்சக்கர புருஷம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. மேஷராசியிலிருந்து பார்க்கும்போது 10வது இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல, தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உள்ள நுழைகிறார். இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்துடும். இன்றைய நாளிலிருந்து தேவர்களின் பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால்தான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. 15ஆம் தேதியே நம்ம தைப்பொங்கல் வச்சுருவோம். அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்கா காலையில் 9:45 11 மணி வரைக்கும், வியாழக்கிழமை அன்னைக்கு. விருத்தி யோகம், கௌளவகரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு. ஜேஷ்டா நட்சத்திரம் என்கிற கேட்டையின் நட்சத்திரம், துவாதசி திதி. அன்றைய நாளில் ரொம்ப விசித்தமான நாள். வியாழக்கிழமை குருவாரம் தை பிறக்கிறது. அதனால் எதிர்பாராத நேரத்தில் காத்தோடு கூடின மழை வருவதற்கும் இந்த இந்த மாத பலனாக உண்டு. நல்ல தொழில்துறையிலே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வச்சுன்னு க்ரோத் நிறைய இருக்கும். விருத்தின்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த தை மாதத்தின் பலனாக அமையும். எல்லாருக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இந்த தை மாதத்தில் தங்கம் வெள்ளி மேலும் வளரும். ஏன்னா திருமணங்களில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஏறுமுகம் அப்படிங்கிறது தான் இருக்குது. வக்கரகதியில் குருவேர் இருக்கிறார். அவர் திரும்பி ரெட்ரோகேஷன் முடித்து திரும்பி அதிசாரமாக போனால் தான், நார்மலாக அவர் கடகராசிக்குள்ளே போனால் தான் இறங்கும். அது வரைக்கும் ஏறு தான் செய்யும். அதனால் ஏறுமுகத்தில் தான் இதுவும் இருக்குது. இந்த கேட்டை நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்த சந்திரனின் பயணம் கேட்டை நட்சத்திரமாக முடியும். 29ஆம் தேதி தை மாதம் முடியக்கூடியதும் கேட்டை நட்சத்திரம் தான் முடியும். இந்த வருஷம், இந்த மாதம் கும்பரவிக்குள்ளே போகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்க போகிறதுன்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே வந்துடுவார். மாதக்கோளான சுக்கிரனும் தொடர்ந்து அவருடைய இருப்பார் மகர ராசியில். வருடக்கோளான ராகு கும்பராசிக்குள்ளரையும் கேது சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க. வருடக்கோளான சனி பகவான் மீன ராசியில் இருப்பார். மகர ராசிக்கு அதிபதி அவர் மீன ராசியில் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பார். ராசியின் 3ஆம் இடத்துல. குரு வக்கரகதியிலே மிதுனத்தில் இருப்பார். தன்னுடைய பார்வையை எங்கே செலுத்துகிறார்? சூரியனின் 2ஆம் இடமான கும்பராசிக்கல்ல செலுத்துவார். அதுமாதிரி சூரியன் 12ஆம் இடமான தனுசு ராசி மேலேயும் வைப்பார். சூரியன் எடுக்கக்கூடிய இடத்துலேருந்து 10ஆம் இடமான துலா ராசி மேலேயும் வைப்பார். செவ்வாய் புதன் இவர்கள் அனைவருமே 2 பேருமே இருக்கக்கூடியது தனுசு ராசியில் இருப்பாங்க. குருவினால் பார்க்கப்படுவார்கள். மாதம் ஆரம்பம் அப்படி தான் இருக்கார். சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் அமர்கிறார். இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது தனுசு ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக சனி பகவானையும் பார்ப்பார். சனி பகவானுக்கு 3 விதமான பார்வை உண்டு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. 3ஆம் பார்வையாக ரிஷபராசியும், 7ஆம் பார்வையாக கன்னிராசியையும், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார். அதனாலே பல விதத்திலும் நல்ல பலன்களும் செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாதம் சந்திக்க இருக்கிறோம். முக்கிய நிகழ்வு தை அமாவாசை, வசந்த பஞ்சமி,
சூரியனின் ஜெயந்தியான ரத சப்தமி, தைப்பூசம் என்கிற பௌர்ணமி, வடலூரில் ஜோதி தரிசனம், இது எல்லாமே இந்த மாதத்திலே ரொம்ப நோட்டபுளான விஷயங்கள். அதனால் இந்த மாதத்தை நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம். வாழ்க்கையின் வளங்களும் நலங்களும் எல்லாருக்கும் வருவதற்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரியனை வழிபட்டு ஆத்மகாரகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலத்தில் இருக்குது. இதை மனதில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிக்கல்களும் உண்டு, செயல்பாடுகளும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரங்களின் கூட்டு, கிரகங்களின் கூட்டு அப்படியெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் என்றால், இந்த மகர ராசிக்குள்ளே 5 கிரகங்கள் ஒன்றாக அமையக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த தை மாதத்தில் வருது. சூரியன், சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன், இவர்கள் 5 தை அமாவாசை அன்று ஒன்றாக இருப்பார்கள். இந்த 5 கூட்டு, பஞ்ச பாண்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி 5 கூட்டு எப்படி இருக்க போகுதுன்னாக்க, ராஜா உங்கள் மண்டையில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். நீங்களே ராஜாவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். தன் பார்வையை 12ஆம் இடத்துல வைக்கிறார். குரு 12ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் பார்வை வைக்கிறார். இந்த சினாரியோ புரிஞ்சிச்சு இல்லைங்களா? இப்போ இந்த 1ஆம் இடத்திலே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை பற்றி தற்சோதனையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், புத்தி தெளிவுபடுத்துதல், இதுக்கான பிரயாணங்கள் இதெல்லாம் செய்யும். பைசாலாம் வந்துடும். தனகாரகனான அந்த சுக்கிரன் உட்கார்றாரு, அதனால் பைசா வந்துடும், கவலைப்பட வேண்டாம். பைசா வரத்துக்கு இன்னொரு விஷயம்னா, 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையுமே குரு பார்க்குறார். குரு பார்க்க கோடி புண்ணியம். அதுவும் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார், பணம் வந்துடும். பணத்தை பிரச்சனை இல்லை. உங்களை செல்ஃப் அனலைசிஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள் 18ஆம் தேதி தை அமாவாசை அன்னைக்கு. யார் என்ன பண்ணுறாங்களோ தெரியாது. காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடத்துக்காரரான நீங்கள் தை அமாவாசை அன்று பகல் 11:36 12:24 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் உங்களால் இயன்ற தான தர்மங்கள் அவசியம் செய்யுங்கள். செய்தால் என்னங்க ஆகும் அப்படின்னா, உங்கள் ராசியில் 7.5 சனின்றது விட்டு போய் இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கிறீங்க. புதிய தொழில், புதிய வளர்ச்சி, ராகுவை விட்டு வளர்ந்து வரக்கூடிய சனி பகவான் ஆனதனாலே உங்களுக்கு வளர்ச்சியின் எல்லைக்கு செல்லக்கூடிய அத்தனை படிக்கட்டுகளும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்படிலாம் பண்ணால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத இந்த தான தர்மம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கொடுத்தாதான் வருமா அப்படின்னா, சோஷியல் லைஃப் அதுதான். நீங்கள் எவ்வளோ தூரம் சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் சொசைட்டி உங்களை லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் ட்ரூத். இந்த உண்மையை இந்த அமாவாசை உங்களுக்கு உணர்த்தும். பூஜை புனஸ்காரம்லாம் எதனா பண்ணலாமானா, 23ஆம் தேதி அன்று வசந்த பஞ்சமின்னு வரும். அந்த ஷியாமலா நவராத்திரின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் பஞ்சமி திதி என்று நீங்கள் வாராகி அம்மையை வழிபடுங்கள். ஏன் வழிபடணும்? உங்களுடைய அத்தனை வேதங்களும் உள்ளே புதைந்து விடுகிறது உங்கள் ராசிக்குள்ளே தான். வராகமூர்த்தியாக பெருமாள் வெளியில் வந்து கொண்டு வரார், கடகராசியில் வெளியில் வருது. அப்போ கூட இருந்தவர் இந்த வராகி அம்மா. இவளை வழிபடுவதனால நிலத்தத்துவத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இவளுடைய ஆசீர்வாதம் அவசியம் வேணும். அதுபோல் 25ஆம் தேதி ரத சப்தமி, எருக்க இலையெல்லாம் தலையில் வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. ரத சப்தமியை வணங்க என்ன ஆகும்னா, உங்கள் ரதமும் நல்லா போகும்,
சப்தமி திதியினாலே 7 குதிரை, வாரத்தின் நாட்கள் 7, சப்தமி திதியும் 7. அப்போ உங்களுக்கு நல்ல குதிரை ஓட ஆரம்பிக்கும். பொருளை நோக்கிய பயணம் வெற்றியை தரும். பைசா தானே வாழ்க்கைன்றான், அது ஜெயிச்சுடலாம். பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம், பௌர்ணமி. அன்றைய நாள் முருகனை வழிபடுதல், வடலூர் ராமலிங்க பெருமாளை வழிபடுதல், அருட்பெரும் ஜோதி வள்ளலாரை வழிபடுவதனாலே, அன்னதானத்துக்கான விஷயங்கள்லாம் செய்வதனாலே பசிப்பினை போக்கி விடுவீர்கள். வாழ்க்கையில் என்றுமே நமக்கு சாப்பாடு கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். ஜெய ஏகாதசி என்கிற ஏகாதசி வருவதனால அன்றைய நாள் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் 29ஆம் தேதி ஜனவரி அன்னைக்கு ஏகாதசி விரதம் இருப்பதும் ஜெயம், வெற்றியை தரும். அதுபோல் பிப்ரவரி 9ஆம் தேதி காலாஷ்டமி அன்று பைரவரை வணங்குவது, துர்க்கையை வணங்குவது. உங்களுக்கு அஷ்டமி என்றால் காளியை வணங்குவது, சிவப்பு நிற பூக்களை கொண்டு அவரை வணங்குவதனால் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளங்களும் நலங்களும் உங்களை வாழ்க்கையின் உயரத்துக்கும் உச்சத்துக்கும் கொண்டு போகும்போது இடமும் வளமும் நின்று முன்னும் பின்னும் நின்று காவந்து செய்து உங்களை காப்பாற்றுவதற்கு ரட்சிப்பதாக அமையும். அதனால் இதெல்லாம் அவசியம் பண்ணுங்கள். இதனால் உங்கள் வாழ்க்கையிலே எப்படி பானையில் பால் பொங்கி பொங்கினால் பொங்கலோ பொங்கல் சொன்னோமோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் நல்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தொடர்ந்து தரட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.